யார் அந்த சோதனைகளை பொருந்தி ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான். யார் அல்லாஹ் தந்த சோதனைகள் பொழுது அல்லாஹுடைய அந்த சோதனைகளை பொருந்தி கொள்ளாம அல்லாஹ்வுக்கு எதிராக பேசி கோபத்தையும் அதே மாதிரி தகாத வார்த்தைகளையும் அல்லாஹ்வுடைய கதிருக்கு எதிரான வார்த்தைகளையும் பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அற்புதமான ஒரு ஹதீஸ். இப்ப பாருங்க, வமன் சஹித ஃபலஹு சஹத். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சோதனையை தருகிற பொழுது யார் வெறுக்கிறார்களோ, இது எனக்கு அல்லாஹ் தந்திரிக்க கூடாது, இது எனக்கு ஏற்பட்டிருக்க கூடாது, அல்லாஹ் தந்தது பிழை, அல்லாஹ் எனக்கு இது அல்லாஹ் எனக்கு மட்டும் தானே தாரான் என்று சொல்லி யார் மனசளவுல நினைக்கிறாரோ, அல்லது நண்பர்களோட பேசும்பொழுது பாருங்கப்பா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் தான் சோதனை என்று சொல்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வெறுப்பு உண்டாகும். அல்லாஹ்வுடைய வெறுப்பு. அப்ப சோதனைகளின் பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த நிலை வந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகி விடுவான். இது முதலாவது வகை.